الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வின் தக்வாவை கொண்டு வசியத் செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய ஆண்டின் ஒரு புதிய வருடத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். 1447வது ஆண்டு முடிந்து ஹிஜ்ரி 1448வது ஆண்டு ஆரம்பமாகிவிட்டது. ஒவ்வொரு ஆண்டும் நாம் பொருளாதாரத்தை கணக்கிடும் பொழுது அதை நிதியாண்டு என்று குறிப்பிட்டு ஏப்ரல் மாதம் வியாபாரிகள், நிறுவனங்கள், கம்பெனிகள் தங்களுடைய கணக்கை புதுப்பிக்கின்றன, லாப நட்ட கணக்குகளை சரிபார்க்கின்றன. அதே போல மாதம் வீடுகளிலே எவ்வளவு செலவுகள் வரவுகள் என்பதெல்லாம் சரிபார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது மார்க்க விஷயத்திலே நம்முடைய கூடுதல் குறைவுகள் என்ன, சென்ற வருடத்தை விட இந்த வருடம் நம்மிடம் மார்க்க விஷயங்களில் என்ன குறைபாடுகள் அல்லது அதில் லாப நட்டங்கள் என்ன என்பதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கிறோமா? உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் சராசரி எடைபோடு பார்க்கின்ற நாம் மார்க்க விஷயங்களில் மட்டும் பொதுபோக்காக அது கிடைத்தது கிடைக்கட்டும், கிடைக்காவிட்டால் நஷ்டம் இல்லை என்பது போலத்தான் நம்முடைய நடைமுறைகள் இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்வார்கள், உங்களிடம் விசாரணை நடப்பதற்கு முன்பாக உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அமல்கள் எடை போடப்படுவதற்கு முன்பாக உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எடை போட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஹிஜ்ரி ஆண்டும் சென்ற வருடம் மார்க்க விஷயத்தில் நாம் எப்படி இருந்தோம், இந்த வருடம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டம்தான் இந்த ஹிஜ்ரி என்பது நமக்கு தருகிறது. ஹிஜ்ரி எப்படி வந்தது? ஆரம்ப காலத்திலே இஸ்லாமிய அந்த காலண்டரிலே தேதிகளும் மாதங்களும் இருந்தன. மாதங்கள் என்பது அல்லாஹ் உலகத்தை படைத்த காலத்திலிருந்தே 12 மாதங்கள் தான். அதில் எது முதல் மாதம் என்பதை அதில் குளறுபடிகள் இருந்தது. ஜாஹிலியாவுடைய காலகட்டத்திலே அறியாமையிலே அந்த காபிர்கள் 4 மாதங்களை புனிதமான மாதமாக ஆக்கினார்கள். இஸ்லாமும் அதை புனிதமான மாதமாக வைத்திருக்கிறது. முஹர்ரம், ரஜப், துல்காதா, துல்ஹஜ். இதிலே அவர்கள் போரிட மாட்டார்கள், சண்டை போட மாட்டார்கள், எந்த விதமான சச்சரவுகளில் ஈடுபட மாட்டார்கள். ஒருவேளை போர் செய்வதாக இருந்தால், சண்டை போடுவதாக இருந்தால் அதற்காக இந்த மாதத்தையே தள்ளி வைப்பார்கள். இன்னும் முஹர்ரம் மாதம் ஆரம்பிக்கவில்லை, முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் சண்டை நிறுத்த வேண்டி இருக்கும். முஹர்ரம் மாதம் வந்துவிடும், ஆனால் அவர்கள் இன்னும் முஹர்ரம் மாதம் வரவில்லை, இன்னும் 10 நாட்கள் இருக்கிறது என்று தங்களுக்கு ஏற்றவாறு அந்த மாதங்களை தள்ளி போடுவார்கள். கிட்டத்தட்ட ஒரு வருடம் என்பது 13-14 மாதங்கள் ஆகிவிடும். அதை அவர்கள் தள்ளி போட அத்தனை மாதங்கள் ஆகிவிடும். அதனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை வைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலும் தேதியும் மாதங்களும் தான் இருந்தன. ஏதாவது ஒரு சம்பவம், யானை சம்பவம், இதிலிருந்து 1 வருடம் கழித்து 2 வருடம் கழித்து என்று கணக்கு வைத்திருந்தார்கள். கிபி 1642
உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். அப்போது எகிப்து நாட்டு ஆளுநரிடமிருந்து ஒரு கடிதம் வருகிறது. அதிலே அவர்கள் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். ஷாபான் மாதத்திலே எங்களுடைய பிரதேசத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அவர் கடிதத்தை படித்த உமர் ரலியல்லாஹுக்கு ஒரு குழப்பம். இது கடந்து சென்ற ஷாபான் மாதமா அல்லது அதற்கு முந்தைய வருட ஷாபான் மாதமா? இதை எப்படி எடுத்துக்கொள்வது? தேதி இருக்கிறது, மாதங்கள் இருக்கிறது, ஆனால் வருடத்திற்கு என்று கணக்கு இல்லை. கிறிஸ்தவர்கள் ஒரு கணக்கை உருவாக்கி இருக்கிறார்கள், கிறிஸ்துவுக்கு பின் என்று உருவாக்கி இருக்கிறார்கள். நாம் எல்லாம் 2026 என்று ஆங்கில வருடத்தை சொல்கிறோம். கிறிஸ்து பிறந்து 2026 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்பது பொருள். அப்ப அதற்கென்று ஒரு கணக்கு, ஒரு நம்பர் இருக்கிறது. அப்படி இஸ்லாத்திற்கென்று வருட நம்பர் என்ன? அது எந்த வருடத்தை குறிப்பிடுவது? எதிலிருந்து ஆரம்பிப்பது? அவர்கள் கிறிஸ்து பிறந்ததிலிருந்து ஆரம்பித்தார்கள், நாம் எதிலிருந்து ஆரம்பிப்பது? உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆலோசனை செய்தார்கள். நபியுடைய பிறப்பு, இறப்பு, ஹிஜ்ரத்து, பிறகு அவர் நபி பட்டம் கிடைத்தது, இதெல்லாம் வைத்து அவர்கள் ஆலோசனை செய்த போதுதான் குர்ஆனிலே ஒரு வசனம் உண்டு. அந்த வசனம் அந்த நேரத்திலே அவர்களுக்கு நினைவு வந்தது. அல்லாஹ் 9வது அத்தியாயம் 108வது வசனத்தில் சொல்கின்றான், ல மஸ்ஜிதுன், ஒரு பள்ளிவாசல், உஸ்ஸிஸ அலா தக்வா, இறையச்சத்தின் மீது கட்டப்பட்டது, மீ அவ்வலி யௌமின், முதல் நாளிலே என்று குறிப்பிடுகிறான். அந்த பள்ளிவாசல் குபா பள்ளிவாசல், ஹிஜ்ரத்தின் போது முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல், மஸ்ஜித் நபவிற்கு முன்பாகவே கட்டப்பட்டது. அதை அல்லாஹ் சொல்கிற போது மீ அவ்வலி யௌமின், முதல் நாளில் கட்டப்பட்ட தக்வாவின் மீது உள்ள பள்ளிவாசல். ஆகவே அல்லாஹ்வே ஹிஜ்ரத்தை முதல் நாள் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே ஹிஜ்ரத் செய்த அந்த மாதத்தை, முடிவு செய்யப்பட்ட அந்த மாதத்தை முதல் மாதமாகவும், ஹிஜ்ரத் செய்த அந்த வருடத்தை முதல் வருடமாகவும் நாம் கணக்கிடலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. அப்படி இருக்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம், நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து 17 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆகவே இப்போது ஹிஜ்ரி 17 என்று முடிவு செய்தார்கள். அதற்கு அடுத்த ஆண்டுகள் ஹிஜ்ரி 18, 19 என்று கணக்கிடப்பட்டு இன்று நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து இன்றையோடு 1448 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்படித்தான் ஹிஜ்ரத்தை அவர்கள் குறிப்பிட்டு முடிவு செய்தார்கள். எல்லா நபிமார்களுமே ஹிஜ்ரத் செய்தார்கள். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை இருக்கும். பிறப்பு எல்லோருக்கும் நடக்கும், இறப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் திருப்பு முனை என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கும். சிலர் மிகவும் ஊதாரியாக இருப்பார்கள், ஒரு கட்டம் வந்த பிறகு பொறுப்பாளராக மாறிவிடுவார்கள். ஒரு சில பேர் நல்ல முறையில் இருப்பார்கள், ஒரு கட்டம் வந்த பிறகு அவருடைய வாழ்க்கை தவறான வழியில் திசை மாறிவிடும். அதை திருப்புமுனை அது முக்கியமானது. இஸ்லாத்தின் திருப்புமுனை அது எதிர்த்துதான். மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையிலே பாதிக்கப்பட்டவர்களாக, மிகவும் பலகீனமானவர்களாக இருந்த முஸ்லிம்கள் ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான், அந்த திருப்புமுனை ஏற்பட்ட பிறகுதான் ஆட்சியாளர்களாக, வெற்றியாளர்களாக உலகம் முழுவதும் பரவி செல்லக்கூடியவர்களாக ஆகினார்கள். அது ஹிஜ்ரத்தின் மூலமாகத்தான். எல்லா நபிமார்களும் ஹிஜ்ரத் செய்தார்கள். இப்ராஹிம் நபி ஹிஜ்ரத் செய்தார்கள். மூசா நபி அவர்கள் நபித்துவத்திற்கு முன்பாகவும் பின்பாகவும் ஹிஜ்ரத் செய்தார்கள். நூஹ் நபி கப்பலிலே ஹிஜ்ரத் செய்தார்கள். அப்படி ஹிஜ்ரத் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவருக்கு உலகத்திலும் சிறந்த கூலி, மறுமையிலும் சிறந்த கூலி இருக்கிறது. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே 2 ஹிஜ்ரத் நடந்திருக்கின்றது. ஒரு ஹிஜ்ரத் நபி அவர்கள் கலந்து கொண்டார்கள், இன்னொரு ஹிஜ்ரத் கலந்து கொள்ளவில்லை. முதல் ஹிஜ்ரத் என்ன? அபிசீனிய ஹிஜ்ரத். நபி அவர்கள் நபித்துவம் கிடைத்த 5வது வருடம். மிகவும் பலகீனமானவர்களாக இருக்கிறார்கள். மதீனாவுடைய ஹிஜ்ரத்தின் போது கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற சில தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள், ஓரளவு பலம் கிடைத்தது. ஆனால் அபிசீனியா ஹிஜ்ரத்திலே முக்காவாசி குறைஷி தலைவர்கள் யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாத்தை ஏற்றவர்களெல்லாம் பலகீனமான ஏழைகள். அவர்கள் கதறுகிறார்கள், எங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்ட இறைவனை நாங்கள் சுதந்திரமாக எங்களுடைய ஊரில் மறக்க முடியாத நிலை இருக்கிறது. ஹிஜ்ரா பின்த் லைலா என்கிற ஒரு பெண்மணி, உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. அப்போது அந்த உமர் ரலியல்லாஹு அந்த பெண்மணி அழுது சொல்கிறார், எங்களுடைய இறைவனை எங்களுடைய ஊரில் சுதந்திரமாக வணங்குவதற்கு இவ்வளவு தடைகளா? நாங்கள் இதற்காக வேறு ஊருக்கு நாங்கள் செல்ல வேண்டுமா என்று அந்த பெண்மணி அழுவதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூட சில நிமிடங்கள் கண் கலங்கினார்கள். அப்ப அந்த பெண்ணுடைய கணவர் அருகில் இருந்து சொன்னார், உமருடைய
கத்தாவுடைய கழுதை கூட முஸ்லீம் ஆகலாம், ஆனால் கத்தாவுடைய மகன் முஸ்லீம் ஆக மாட்டார், இவருடன் குழம்பி என்ன பலன் என்று கேட்கிறார். அந்த அளவிற்கு பலகீனமாக முஸ்லீம்கள் பாதிப்புக்குள்ளாகி இருந்தார்கள். அந்த நேரத்திலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஆலோசனை செய்த போது, அபிசீனா நாட்டுக்கு செல்லுங்கள், கிறிஸ்தவ மன்னர் இருக்கிறார், அவர் உங்களுக்கு அடைக்கலம் தருவார். அபிசீனியா எங்க இருக்குது? மதீனா மாதிரி ஒரு 500 கிலோமீட்டர்ல இருக்குதா? இல்லை. அல்லது பக்கத்து நாடா, பிரதேசமா? இல்லை. அது இருப்பது இன்னொரு கண்டத்திலே. சவுதி அரேபியா இருப்பது ஆசியா கண்டத்திலே. அபிசீனியா என்பது இன்றைய எத்தியோப்பியா, அது இருப்பது ஆப்பிரிக்கா கண்டத்திலே. செங்கடலை தாண்ட வேண்டும், பல தீவுகளை தாண்ட வேண்டும், பாலைவனங்கள், காடுகள், கரடுமுரடான பாதைகள், இதெல்லாம் தாண்டி தான் அபிசீனியாவுக்கு செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் ஈரத்தை மேற்கொண்டார்கள். வழியிலே பாம்பு கொத்தி இறந்தவர்கள் சிலர், வழியிலே தண்ணீர் என்று நினைத்து விஷத்தை கொடுத்து இறந்தவர்கள் சிலர். அல்லாஹ் முஹாஜிரின் பற்றி பல சிறப்புகளை சொல்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிராத்து முஸ்தகீம் பாலத்தை அவர் முதல் ஆளாக கடப்பார்கள், சந்திரனை போல முகங்கள் மிளிரும், அவர்கள் கௌசரின் தடாகத்திலிருந்து நீர் கொடுக்கப்படும் அவர்களுக்கு. இப்படி சிறப்பெல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் சிலர் வழியிலேயே, பாலைவனங்களிலே, காடுகளிலே, அடர்ந்த முட்களிலே சிக்கியிருந்தார்கள். அப்போது நபியிடம் பின்னாலே கேட்கப்பட்டது, அல்லாஹ் முஹாஜிரின்களுக்கு இவ்வளவு சிறப்புகளை தருகின்றான், ஆனால் எங்களில் சிலர் அபிசீனியாவிற்கு கண்டம் விட்டு கண்டம் செல்கிற பொழுது, இப்ப நாம் எல்லாம் பார்க்கிறோம் இல்லை, இலங்கையிலிருந்து அகதிகளாக பலர் படகுகளிலே, தோணிகளிலே வருகிறார்கள். அங்கே பர்மாவிலே அங்கே ஒரு இனப்படுகொலை நடந்த போது முஸ்லிம்கள் சிறிய படகிலே, தோணியில் 50 பேர் பயணம் செய்யக்கூடிய அந்த தோணியில் கிட்டத்தட்ட 200-300 பேர் பயணம் செய்து, இடையில் அந்த கப்பல் கவிழ்ந்து அந்த கடலிலே பலர் இறந்ததாகவும் செய்திகள் வந்தது. அதற்கு கொஞ்சமும் குறையாத பயணம் தான் இந்த அபிசீனியாவுடைய ஹிஜ்ரத்து பயணம். அப்படி கடலை தாண்டி, கண்டங்களை தாண்டி போனவர்கள் அவர்கள் பலர் இடையிலே இறந்து விட்டார்களே, இவர்கள் முஹாஜிரின்களா? இவர்களுக்கு கூலி கொடுக்கப்படுமா? இவர் ஹிஜ்ரத் செய்தவர்களா ஆவார்களா? அப்போதுதான் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்கினான். 4வது அத்தியாயம் 100வது வசனத்திலே, வமன் யக்ருஜ் மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்காகவும் அவருடைய தூதருக்காகவும் யார் தன்னுடைய வீட்டிலிருந்து ஹிஜ்ரத் செய்வதற்காக வெளியேறிவிட்டாரோ, சும்ம யுத்ரிகுஹுல் மௌத்து, அவருக்கு மௌத் வந்து விட்டால், ஃபவக்ர அஜ்ருஹு அலல்லாஹி, அவருக்கு முழுமையான கூலி கொடுப்பது அல்லாஹ்வின் மீது கடமையாகிவிட்டது. ஆக ஹிஜ்ரத்துக்கு நியத் வச்சுட்டாலே, அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுக்கு, ரசூலுக்கு எல்லாத்தையும் விட வேண்டுங்கிற நியத் வச்சுட்டாலே அவர் கூலி கொடுப்பது அல்லாஹ்வின் மீது கடமை என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த அளவிற்கு அபிசீனியா ஹிஜ்ரத் கடினமான ஒரு பயணமாக அது இருந்தது. அது ஒரு தியாக பயணம். 2வது ஹிஜ்ரத் தான் நபி அவர்கள் நபித்துவம் கிடைத்து 13வது வருடம் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். அதிலும் சாதாரணமான ஹிஜ்ரத் அல்ல. அதில் ஆண்கள், பெண்கள், கர்ப்பிணிகள், ஊனமுற்றோர்கள், வயதானவர்கள் எல்லோரும் அதில் இருந்தார்கள். உம்மு சலமா, அபு சலமா அவருடைய குழந்தை மக்காவிலிருந்து யாருக்கும் தெரியாமல் ஹிஜ்ரத் செய்தார்கள். கொஞ்சம் பேரா ஹிஜ்ரத் பண்ணாங்க. நபிக்கு முன்னாடியும் பல பேர் போய் சேர்ந்தார்கள் மதீனாவுக்கு, பின்னாடி கொஞ்சம் பேரா வந்தாங்க. அது ஒரு குடும்பமா இந்த உம்மு சலமாவுடைய குடும்பம் ஹிஜ்ரத் செய்தது. மக்காவுடைய எல்லை. அந்த மாதிரி நேரத்தில் உம்மு சலமாவுடைய அந்த குடும்பத்தார்கள் வந்து விட்டார்கள். அவர்கள் வந்து சொல்கிறார்கள், அபு சலமா, நீ வேணா மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போ, எங்க மகளை எங்கிட்ட விட்டுடு என்று சொல்லி அவர்களை பிடித்து வைத்துக் கொள்கிறார்கள். அபு சலமாவை மதீனாவிற்கு அனுப்பிவிட்டார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு அபு சலமாவுடைய குடும்பத்தார் வருகிறார்கள். என்ன, எங்க மகன் போயிட்டானா, அவன் போனாலும் அவருடைய வாரிசை எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி குழந்தையை பிரித்து கொண்டு சென்று விட்டார்கள். அபு சலமா மதீனாவிலே, உம்மு சலமா அவருடைய குடும்பத்தாரர் பிடிச்சு வச்சுட்டாங்க. குழந்தையை கணவருடைய குடும்பத்தால் பிரிச்சு வச்சாங்க. இப்படி ஹிஜ்ரத் செய்வதற்காக சென்று சிதறிய குடும்பங்கள் ஏராளம். எதற்காக? தன்னுடைய இறைவனை சுதந்திரமாக வணங்க முடியவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக சுகபோக வாழ்க்கையை விட்டு, சொத்து சுகங்களை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு கொண்டு சென்றாங்க. இப்போது நாம் ஒரு தொழுகைக்கு கடையை ஹிஜ்ரத் செஞ்சு வர்றதுக்கு நாம் அவ்வளவு யோசிக்கிறோம். அல்லது இவ்வளவு நேரத்தில் சென்றால் இவ்வளவு வியாபாரம் நடக்கணும் கணக்கு வைத்திருக்கிறோம், கரெக்டா அந்த ரக்காயத்து முடிஞ்ச பிறகு வந்து சேருவது, ஜமாத்தும் கிடைச்ச மாதிரி இருக்கணும், தொழுகை அட்டெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், கடையை கொஞ்ச நேரம் மட்டும் முன்னமா இருக்கும்.
இப்ப சாதாரண ஒரு கடையை விட்டு வர்றதுக்கு நம்ம இவ்வளவு யோசிக்கிறோமே, அப்ப அல்லாஹுக்காக ரசூலுக்காக அவனை சுதந்திரமாக வணங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தார்களே, அப்ப அவருடைய ஹிஜ்ரத் எந்த அளவிற்கு தியாகம் பயணமாக இருந்தது என்பதெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் முழுமையாக நம்பிக்கை வைத்திருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தின் போது அல்லாஹ் என்னை பார்த்துக்கொள்ளான்னு சொல்லல, எல்லாமே திட்டம் போட்டு எத்தனை நாள்ல போய் சேரணும், வழியில யாரெல்லாம் பார்க்கணும், எவரெல்லாம் எந்தெந்த வேலையெல்லாம் வாங்கணும். உதாரணத்திற்கு முஸ்லீம் அல்லாத ஒரு சிறுவன், ஒரு அடிமை, அவனையும் நபி அவர்கள் வேலை வாங்கினார்கள். எப்படி? 2 பேரும் நடந்து போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவருடைய காலடியை பார்த்து யாரும் பின்தொடர்ந்து விடக் கூடாது என்பதற்காக பின்னால் ஆடுகளை மேய்த்து கொண்டு அந்த அடிமை வர வேண்டும். அந்த பாதங்களை எல்லாம் சூழலாம் அவர் கலைத்து விடுவார். இப்படி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டம் தீட்டி மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்கு பிறகு சவுர் குகை சம்பவம் எல்லாம் கேள்விப்பட்டு இருப்போம். அல்லாஹ் எவ்வளவு உதவி செய்தான். குகைக்குள்ள போறாங்க, அதுக்கு பிறகு சிலந்து வலை பின்னியது, எதிரி குனிஞ்சு பாக்குறான், இன்னொருத்தன் சொல்றான் என்ன பாக்குற, உள்ள இறங்கியிருப்பாங்களோ, அங்க பாரு சிலந்தி வலை பின்னி இருக்கு, முகம்மதுடைய வயதை விட சிலந்திக்கு வயசு ஜாஸ்தியா இருக்கும் என்று கிண்டல் செய்கிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா பலகீனமான ஒரு சிலந்தியை கொண்டும் கூட ஹிஜ்ரத்தை செய்தவர்களுக்காக உதவி செய்தார் என்ற வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் நாம் அதிகமாக படித்திருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு 3 காரியங்களை உடனே செய்தார்கள். முதலாவது பள்ளிவாசலை கட்டினாங்க. 2வது ஹிஜ்ரத் செய்து வந்த வெறும் கையோடு வந்த மக்காவில் எல்லாம் விட்டு வந்த ஒரு முஹாஜிரையும் ஒரு அன்சார் மதீனாவாசி ஒருவரையும் சகோதரராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீக்கி வைத்தார்கள். எந்த அளவு சகோதரன் ஆயிட்டாங்கன்னா, என் சொத்துல பாதியை நீ எடுத்துக்கோ, 2 தோட்டம் இருக்கு, ஒரு தோட்டத்தை நீ வைத்துக்கொள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தற்காலிகமாக செய்து வைத்த அந்த சகோதரத்துவத்திலே அவர்கள் உச்சத்தை தொட்டார்கள். ஒரே ஊர்ல இருந்தாலும் கூட அந்த அளவு சகோதரத்துவம் நம்மகிட்ட வராது. ஒரே தெருவில் இருந்தாலும் ஒரே வீட்டில் இருந்தாலும், ஏன் அண்ணன் தம்பியா இருந்தாலும் கூட இன்றைய காலத்தில் சகோதரத்துவம் இல்லை. ஆனால் நபி அவரை நினைத்து வைத்த சகோதரத்துவம், சொத்தில் பாதியை வச்சுக்கோ, தோட்டத்துக்கு 2 ஒண்ணு வச்சுக்கோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஈமானில் உச்சத்தில் இருந்தார்கள். 3வதாக அவுஸ் ஹஜ்ரத் என்று 2 கூட்டத்தார்கள். போன்ற தெருவுக்கு நான் வரக்கூடாது, ஏன் தெரு நீ வரக்கூடாது சண்டை போட்டு இருந்தவர்கள், நீங்கள் எல்லோரும் இஸ்லாமிய சகோதரர்கள், இனி யாரும் சண்டை போட கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு ஒப்பந்தத்தை செய்தார்கள். அப்படிப்பட்ட எல்லா நிகழ்வுகளும், மாற்றங்களும், ஏற்றங்களும், அடுத்தடுத்த வெற்றிகளும், அல்லாஹ்வுடைய உதவியும் இறங்கியது இந்த ஹிஜ்ரத் என்கிற இந்த தியாக பயணத்தை தான். ஒன்று இழந்தால்தான் இன்னொன்று கிடைக்கும் என்கிற ஒரு மிகப்பெரிய படிப்பினை இந்த ஹிஜ்ரத்து நமக்கு தருகிறது. அப்படிப்பட்ட ஹிஜ்ரத்து பயணம் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனையாக அமைய வேண்டும். அல்லாஹ்விற்காக ஒன்றை விட்டால் அல்லாஹ் சிறந்த ஒன்றை தருவான் என்பதற்கு இந்த தியாக பயணம் ஒரு சிறந்த சான்றாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல அல்லாஹ்வுக்காக எதையும் விடக்கூடிய, அதை விட சிறந்ததை பெறக்கூடிய அவருடைய திருப்தியை பெற்ற அடியார்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த சிறப்புகள், நடந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் ஓரளவு சுருக்கமாக பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு தியாகங்களும் அல்லாஹ்வுடைய உதவியும் இறங்கிய இந்த மாதத்திலே, இந்த சோகமான மாதம், சோகமான துயர நாள் என்றும் கூட ஒரு சிலர் கடைபிடிப்பதை நாம் பார்த்து வருகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை நேசிப்பது, அவரை நம்முடைய உயிருக்கும் மேலாக அவரை மதிப்பது நம்முடைய கடமை. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுதே, என்னுடைய ஒரு பேரன் விஷம் குடித்து கொடுக்கப்பட்டு கொல்லப்படுவான், இன்னொரு பேரன் கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்படுவான், இருவரும் ஷஹீதாவார்கள் என்று முன்னறிவிப்பு செய்தார்கள். அந்த அடிப்படையிலே தான் நபி அவர்கள் இறந்து 51 ஆண்டுகளுக்கு பிறகு ஹிஜ்ரி 61ஆம் வருடம் ஈரான் நாட்டிலே கர்பலா என்ற இடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்களம் நடந்தது. யாருக்கும் நடந்தது? பதவி வெறி பிடித்த முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கும் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார்கள் ஆதரவாளர் இடையே நடந்த ஒரு போர்.
ஆனால் இந்த போரில் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் இருந்த அந்த ஒரு படைதான். பதவி வெறி பிடித்தவர்கள், உலகத்திற்கே போர் மரபு என்ன என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள். போர்க்களத்திற்கு சென்றால் அங்குள்ள தண்ணீரை நீங்கள் நாசப்படுத்தக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது, நம்முடைய கோயில் குளங்களை நீங்கள் இடிக்கக்கூடாது, மத குருக்களுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அதை முதலில் மீறியவர்கள் இந்த கர்பலா போரிலே அந்த பதவி வெறி பிடித்த ஆசை பிடித்த முஸ்லிம்கள் தான். அந்த எதிரி படைக்கு செல்ல வேண்டிய தண்ணீரை தடுத்தார்கள், அவர்கள் போக வேண்டிய உணவை தடுத்தார்கள், அவரை பசி பட்டினியில் ஆழ்த்தினார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு சேர வேண்டிய எல்லாவற்றையும் தடுத்தார்கள், அவர்களை பசி பட்டினியில் அவருக்கு ஆளாக்கினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த நபியினுடைய அந்த பேரன்மார்கள் இருக்கக்கூடிய அந்த படையிலே ஒரு மனிதர் தன்னுடைய குழந்தையை உயர்த்தி காட்டுகிறார். இதோ இந்த குழந்தைக்காகவாவது எங்களுக்கு தர வேண்டிய தண்ணீரை விட்டுவிடுங்கள், இந்த கதறுகின்ற குழந்தைக்காகவாது எங்களுடைய உணவை எங்களுக்கு விட்டுவிடுங்கள் என்று உயர்த்தி காட்டுகிறார். எங்கிருந்தோ வந்த அம்பு அந்த குழந்தை என்று கூட பார்க்காமல் அதையும் குத்தி சிதறிவிட்டு அங்கே கொலை செய்துவிட்டு அங்கே அந்த அம்பு கிளம்பியது. அந்த அளவிற்கு கொடூரமானவர்களாக அந்த உமையா ஆட்சியாளர் நடந்து கொண்டார்கள். அது நடந்தது ஒரு துயரமான சம்பவம், துக்கமான சம்பவம் தான். அதில் எந்த விதமான மாற்றும் கருத்து இல்லை. அதற்காக அது நடந்த அந்த ஹிஜ்ரி 61ஆம் வருடம் முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் அவர்களுடைய பெயரில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் என்பது ஏராளம். அந்த 10 நாளும் துக்க நாளாக அனுசரித்தார்கள். அதிலே மீன் அது போன்ற அசைவங்களை சாப்பிடக்கூடாது. அந்த 10 நாட்கள் சோக நாட்கள், அதில் எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளும் கல்யாணம் நடக்கக்கூடாது என்றெல்லாம் அனாச்சாரங்களை செய்து வைக்கக்கூடிய இருந்தெல்லாம் நாம் எல்லாம் பார்த்தோம். இதில் எந்த விதமான இஸ்லாமிய ஹதீஸிலும் குரானும் ஆதாரம் இல்லாத ஒரு செயல். அப்படி பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி கதீஜா அவர்கள் இறந்து போறார்கள். அதுவும் நபியுடைய குடும்பம் தானே. ஹசன் ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்டார்கள், நபியுடைய வாரிசுகள் கொல்லப்பட்டார்கள். துக்கமான துயரமான நிகழ்வு தான். அதை வருடாவுடன் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், நபி அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அவருடைய மனைவி கதீஜா அவர்கள் இருந்து போனார்கள். நபி அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அதை துக்க நாளாக அனுசரித்தார்களா? நபி அவருடைய சிறிய தந்தை ஹம்சா அவர்கள் உஹது போரிலே கொல்லப்பட்டார்கள். எந்த அளவிற்கு என்றால் உடல் சின்னாபின்னமாக்கப்பட்டது. ஒரு பையில பொட்டணம் போட்டு கொண்டு வந்தாங்க அவருடைய உடலை. ஒரு விரலை பார்த்துதான் இது அவருடைய உடல், அவருடைய உயிரோடு இல்லை என்று கண்டுபிடிக்கப்பட்டது. நபி அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை வஷி என்பதை பார்த்தால் தன்னுடைய சிறிய தந்தை ஹம்சாவுடைய நினைவு வரும். ஏன்னா வஷிதான் அவர் அப்படி கொண்டது. வஷி என் முன்னாடி வராதிங்க, உங்களுடைய பார்த்தால் இறந்து போன என் சிறிய தந்தை ஹம்சா ஞாபகம் வருது. அப்படி வேதனைப்பட்டார். ஆனால் அதற்காக நபி அவர்கள் இறந்த நாளை ஒவ்வொரு வருடம் துக்க நாளாக அனுசரிக்கவில்லை. அதற்கு பிறகு நபியுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொல்லப்பட்டார்கள். இவர்கள் எல்லாம் கொல்லப்பட்ட நாளை நபியும் சஹாபாக்களும் துக்க நாளாக ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கவில்லை. அப்படி நபியுடைய குடும்பத்தில் இத்தனை பேர் இருந்தும் கூட நபியால் செய்யாத போது அவருடைய பேரன்மார்கள் இறந்ததை எப்படி நாம் ஒவ்வொரு ஆண்டும் துக்க நாட்களாக சோக நாட்களாக நாம் அனுசரிக்க முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் ஷியாக்களுடைய வழிமுறை. ஷியாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிற மிக பெரும் சஹாபாக்கள் செய்த அந்த தியாகத்தை, அவர்கள் பெற்ற அல்லாஹ்வுடைய உதவியை மறைப்பதற்காக, அல்லாஹ்வுடைய இந்த தியாக பயணத்தை அவர்கள் மறைப்பதற்காக இது போன்ற துக்க நாளாக அவர்கள் இதை மாற்றிவிட்டார்கள். அதை முஸ்லிம்களாகிய நாமும் இதுவரை பின்பற்றி ஹசன் ஹுசைன்காகவும் ஃபாத்திமாவுக்காகவும் பஞ்சா இருப்பது, அந்நாளில் மிகப்பெரிய ஒரு ஊர்வலம் போல செய்வது, இதெல்லாம் மார்க்கத்தில் வரம்பு மீறிய செயல் என்பதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மாதத்தில் பாதி முடிந்து விட்டது. இது அல்லாஹ்வுடைய உதவி இறங்கிய மாதம். இந்த மாதத்திலே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் இருந்த ஒரு கூட்டத்தார்களும் காப்பாற்றப்பட்டார்கள். சுராக்கா நபி அவர்களை தொடர்ந்து வந்தான், பின் தொடர்ந்து வந்தான். நபியுடைய தலையை வெட்டினால் 100 ஒட்டகம், அவர்களுடைய தலையை வெட்டினால் இன்னொரு 100 ஒட்டகம், ஆசைப்பட்டு வந்தான். ஆனா அந்த சுராக்கா மனம் திரும்பி போனான். சவுர் குகையில் நபிகளுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்து, இதெல்லாம் கிடைத்த இந்த மாதம் துக்க மாதமோ சோக மாதமோ அல்ல, இது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை கேட்டு அல்லாஹ்வுடைய கட்டளை இணங்கி யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ, மதீனாவிற்கு வந்த பிறகு அல்லாஹ் அவர்களை கைவிடவில்லை, இன்னும் அவர்கள் உயர்ந்த நிலைக்கு ஆனார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் ஒரு பெரிய செல்வந்தர் தான். அவருடைய குடும்பத்தார் சொன்னாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு நீ மதீனாவுக்கு போனா இந்த சொத்து போனதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை,
இஸ்லாத்தை விட்டால் நீ இங்கே இந்த சொத்து அனுபவிச்சு இங்கே இருக்கலாம் என்று சொன்னார். எனக்கு இந்த சொத்தும் வேண்டாம் சுகமும் வேண்டாம் என்று பெருங்கையோடு மதீனாவுக்கு புறப்பட்டு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு ரபியா என்பவரை அவருக்கு சகோதரராக்கினாங்க. சஅத் ரபியா மிகப்பெரிய செல்வந்தர். வீட்டுக்கு கொண்டு போனார். என்னுடைய பாதி சொத்தை நீங்க எடுத்துக்கோங்க, 2 தோட்டத்தை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறார். அப்ப அப்துல்லா இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொன்னார்கள், இந்த செல்வத்தை சம்பாதிப்பது அதையெல்லாம் பராமரிப்பது எவ்வளவு பெரிய கஷ்டம், இவ்வளவு ஒரு வளர்ச்சிக்கு எவ்வளவு உழைக்கணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு எதுவும் வேண்டாம், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை செய்யட்டும். எனக்கு கடைவீதி எங்கே இருக்கிறது என்று காட்டுங்கள் என்று கூறுகிறார். அவர் கடைவீதி காட்டப்படுகிறது. அங்கே சென்று வியாபாரம் செய்கிறார். எந்த பொருளை வாங்குறாரோ அதே அளவுக்கு தான் என்ன செய்யறார், லாபம் இல்லாம தான் அப்படியே கொடுக்கிறார். அதனால பலர் அவர்கிட்ட வாங்குறாங்க, விலை ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா அவர் எப்படி வியாபாரம் செய்தார், அவர் இன்னொருத்தட்ட வாங்கும் போது ஒட்டகத்தை கயிறோடு சேர்த்து வாங்குவார். ஆனா விற்கும் போது கயிறை கலட்டிடுவார், வெறும் ஒட்டகத்தை தான் விற்பாரு. அப்ப அந்த ஒட்டகத்தை வாங்கக்கூடியவருக்கு சந்தைக்கு வெளியே போனாலும் அதே ரேட்டு தான், அப்துல்லா அவுட் ஆகுனா அதே ரேட்டை இங்க வாங்கிடுவார். அப்ப அவர் சொல்லுவாரு ஒட்டகத்தை எடுத்துட்டு போற கயிறு வேணும். அப்ப அப்துல்லா அவுட் சொல்லுவார் கயிறு ஏன்ட்ட இருக்கு, கயிறுடைய விலை தனி என்று சொல்லுவார். அவ கயிறை எப்படி சும்மா எடுத்துட்டு போக முடியாது, கயிறை சேர்த்து விட்டுருவாங்க. கயிறு தான் அவருடைய லாபம். இப்படி சிறிய சிறிய லாபமாக வைத்து கிட்டத்தட்ட நபி அவர் உயிரோடு இருக்கும் போதே 10 ஆண்டுகளுக்குள்ளே மிகப்பெரிய கோடீஸ்வரனார். கோடீஸ்வரன் கூட சொல்ல முடியாது, அதுக்கு மேலானார். அவர் இறந்த பொழுது அவருடைய சொத்தை கணக்கு போட முடியல. கோடியை தாண்டி பில்லியனை தாண்டி போகுது, கணக்கே போட முடியல. அதனால அவருடைய சொத்தை குத்து மதிப்பாக 3 பங்காக பிரித்தார். ஒரு பங்கு அவருடைய வாரிசுதாரர்கள், இன்னொரு பங்கு அவர் உயிரோடு இருக்கும்போது கொடுத்து வந்தார்கள் நபியுடைய குடும்பத்தார்கள், பதில் போல் கலந்து கொண்ட அவருடைய குடும்பத்தார்கள், அவர்களுக்கு வளமையாக கொடுப்பது அதற்கு ஒரு பங்கு. 3வது பங்கு மதீனாவில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு. அப்படி 3 பங்கா பிரிச்சாங்க. அப்ப ஏழைகள் கொடுக்க வேண்டிய பங்கை ஒரு குடும்பம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த குடும்பம் 2 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். அந்த பங்கை பெற்றுக்கொண்ட ஒரு குடும்பம் அந்த சொத்தை வைத்து 2 தலைமுறை உட்கார்ந்து, அந்த அளவுக்கு சொத்துக்களை கணக்கில்லாமல் அவர்கள் வைத்திருந்தார்கள். அல்லாஹ் எதனால கொடுத்தான், அவர்கள் எதுவும் வேண்டாம் என்று அல்லாஹ்வுக்காக விட்டு வெறுங்கையோடு ஹிஜ்ரத் செய்து வந்தார்களே, அல்லாஹ் அதை விட சிறப்பானதை ஒன்றை கொடுத்தான் அவர்களுக்கு. ஆகவே அல்லாஹ் அவருக்கு ஹிஜ்ரத்னா விடுறது தான். ஹிஜ்ரத் என்ன அர்த்தம், அல்லாஹ்வுக்காண்டி ஒன்று விடுறது. இது அல்லாஹ் ரசூல் பிடிக்கலன்னு சொல்லி ஒருத்தர் ஒன்று விட்டா அல்லாஹ் அதை விட சிறந்ததை கொடுப்பான் என்பதற்கு அப்துல்லா இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவம் நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எதையும் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். யார் அல்லாஹ்வுக்காக கொடுத்தாரோ, அல்லாஹ்வுக்காக வாங்கி கொண்டாரோ, அல்லாஹ்வுக்காக விரும்பினாரோ, அல்லாஹ்வுக்காக வெறுத்தாரோ அவர் தன்னுடைய ஈமானை முன்மைப்படுத்திவிட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆகவே விடுவது என்பது சாதாரண மனிதர்களால் முடியாது, உறுதியான ஈமான் உள்ளவர்களால் முடியும். இந்த உலக வாழ்க்கைங்கிறது அல்லாஹ் நம்ம ஒரு பிரதிநிதி ஆக்கியிருக்கோம், அவ்வளவுதான். இந்த காத்துக்கு நம்ம சொந்தக்காரங்க கிடையாது, இந்த தண்ணீருக்கு நம்ம சொந்தக்காரங்க கிடையாது, நாம் இருக்கும் வீடு வாசல் எதற்கும் நாம் சொந்தக்காரங்க கிடையாது. அதை பயன்படுத்துகிறோம், அவ்வளவுதான். இதற்குரிய கணக்கை அல்லாஹ்விடம் நம்ம காட்ட வேண்டும். அதற்காக தான் நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய உலகம் தற்காலிகமானது என்பதை தன்னுடைய ஒரு சம்பவத்தில் சொல்லி காட்டுறான். 18ஆம் அத்தியாயம் 32ஆம் வசனத்திலிருந்து அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்றான். 2 தோட்டக்காரர்கள், 2 பேருமே நண்பர்கள். ஒருவருக்கு அழகிய திராட்சை தோட்டம் 2 இருந்தது. 2 தோட்டத்துக்கு மத்தியில ஒரு ஆறு ஓடுகிறது. அவ்வளவு பந்தல் பந்தலாக திராட்சை கொடிகள் எல்லாம் அங்கே பழுத்து குலுங்கி இருக்கிறது. இன்னொருவன் ஏழை நண்பன். ஆனால் தோட்டத்துக்குரிய அந்த செல்வந்த நண்பன் தன் ஏழை நண்பன் சொன்னான், அல்லாஹ் இப்போது மறுமையை கொண்டு வந்தாலும் என் தோட்டத்தை பார்த்து மறுமையை அல்லாஹ் தள்ளி வைத்து விடுவான். இந்த தோட்டம் என்னை விட்டு அழியும் என்று நான் ஒருபோதும் நான் நினைக்கவில்லை. உன்னை விட எனக்கு செல்வ வளத்திலும் ஆள் வளத்திலும் எனக்கு கூடுதல் இருக்கிறது என்று சொன்னான். அப்போது அந்த ஏழை நண்பன் சொன்னான், நீ அப்படி சொல்லாத. நீ தினமும் தோட்டத்தில் போகும்போது அந்த பூரிப்பின் காரணமாக நீ இப்படி பேசுகிறாய். நீ தோட்டத்திற்குள் நீ சென்றால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று கூறு. நன்மை நடப்பதற்கும் தீமையை விட்டு தவிர்த்திருப்பதற்கும் அல்லாஹ் உதவி இருந்தால் தான் முடியும். மாஷா அல்லாஹோ, எதுனாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் என்று கூறு. நீ பூரிப்போடு இப்படி பேசுவது அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததாகிடும் என்று எச்சரிக்கிறார். அல்லாஹ் சொல்ல பொறாமையில பேசுறான் அப்படின்னு விட்டுட்டார். ஆனால் இன்னொரு நாள் அவர் தோட்டத்திற்கு செல்லுகிற பொழுது அது தோட்டங்களுடைய பந்தல்கள் எல்லாம் சாய்ந்து அழிந்து கிடந்தன. அவர் தன்னுடைய கையை பிசைந்து கொண்டு சொன்னார், நான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே.
அவர் சொல்வதை போல அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்தியிருக்க வேண்டுமே என்று கூறினார். அல்லாஹ் அதை சொல்லிவிட்டு இறுதியாக சொல்கிறான், அந்த நேரத்தில் அவனுடைய செல்வ பலமோ ஆள் பலமோ அவனுக்கு உதவிக்கு வரவில்லை. ஆகவே இந்த மாதிரி தற்காலிகமான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதையும் அல்லாஹ்விற்காண்டு விடுவோம். அல்லாஹ் சிறந்ததை இந்த உலகத்தில் தருவான் என்பதற்கு, மறுமையிலும் தருவான் என்பதற்கு ஹிஜ்ரத் மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அவனுக்காக எந்த ஒரு காரியத்தை விடக்கூடிய செய்யக்கூடியவர்களாக உறுதியான ஈமான் உள்ளம் அனைவரையும் ஆக்கிடுவானாக என்று கூறி என்னுடைய இரண்டாவதை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.